இப்படித்தான் ஒவ்வொரு திருவிழாவும். ஒவ்வொரு திருவிழாவும் ஒரு இது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். பழனியில நடந்த நிகழ்வு. முதல் வருஷம் நாங்க மாலை போட்டு வேலூர்ல இருந்து வந்திருக்கிறோம். 63 64 பக்தர்களும். அது உத்தரத்தன்னைக்கு வந்துட்டோம். உத்தரத்தன்னைக்கு எப்படி இருக்கும்? சாமி இருக்காங்க அன்னைக்கு. அப்பெல்லாம் அவரு கொஞ்சம் கொசும் குடிச்சவர் தானே. சரி, உத்தரவு கேட்டோம். வந்ததே வந்துட்டீங்கடா, மலையேறி போங்கடான்ட்டாரு. நாங்க முத நாளே வந்துட்டோம். வந்து செலுத்த வேண்டியதை செலுத்திட்டு மறுநாள் கிளம்புறோம் காலையில. இப்படியே பார்த்தாரு. சரி, அப்ப மலையேறி போ அப்படின்ட்டாரு. எங்களுக்கு அங்கேயே திக்குன்னு ஆகி போச்சு. இன்னைக்கு உத்தரமாச்ச, மலையில எப்படி அப்படின்னா சொன்னதுக்கு அப்புறம் மாத்த முடியுமா? அடிச்சு புடிச்சு உறங்குறது எனக்கு தெரியும். இங்க தட்டி விட்டுச்சுலன்னா மகனை நனைஞ்சிருப்பேன். புரியுதா? அடிச்சு புடிச்சு ஏறிட்டோம். எங்கப்பா? அடிச்சு புடிச்சு மேல ஏறி போயாச்சு. 12 மணிக்கு பார்த்தா இந்த மாதிரி நீங்க எச்சு உமிர் திப்புனா கூட கீழே விழுகாது, அவ்வளவு கூட்டம் இருக்கு. அவன் கீவு சுத்தி சுத்தி ஒரு 10 20 கீவு விட்டுருக்கான். அத்தனையும் போறதுக்கு மறுநாள் ஆகும் போல இருக்கு. இந்த கீவு போக போக நுழையிறதுக்கு நிக்கிற கூட்டமே எச்சு துப்புனா விழுகாது, அவ்வளவு கூட்டம் நிக்குது மேல. எல்லா பக்தர்களும் சாமி எப்படின்னாங்க, நம்ம உள்ள எல்லாம் போக வேண்டாம். எப்படி உள்ள நம்ம போக வேண்டாம், வாங்க அப்படின்னு மெதுவா அப்படியே நகட்டி 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 இந்த மூலையில ஒரு பெரிய வேப்ப மரம் அரச மரம் நிக்குது. பள்ளிமலைக்கு போனீங்கன்னா தெரியும். குபேர மூலையில மேலேயே நிக்குது பெரிய மரம். நிறைய அங்கேயும் உட்கார்ந்து இருக்காங்க. நாங்க அப்படியே நகண்டு நகண்டு போனோம். ஒரு கொஞ்சம் அவ்வளவு இடம் கிடைச்சிது. அதுல போய் நாங்க உட்காந்து அப்படி நகல நகல எல்லாம் அந்த ஜனங்கள்லாம் நகண்டு இடம் கொடுத்துட்டாங்க. 64 பேரும் அது உட்காந்துட்டோம். அப்ப அதுல 200-300 சாமி எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க அப்படின்னாங்க. மூடிக்கிட்டு பேசாம இருங்க, நமக்கு வர வேண்டியது வந்து அதுக்கப்புறம் நம்ம மாயிக்கிட்டு போலாம். என்ன வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அங்க அந்த கதையை பேசாங்க. பக்கத்துல இந்த அந்திரேச கடை, அந்த கடை இந்த கடை இருந்துச்சு. அதை போய் 2 வாங்கிட்டு வர, ஆளுக்கு திணி பிச்சு கொடுக்க சாப்பிடுவோமா இருந்தோம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு கேரளாக்காரம்மா, பாலக்காடு. உன் வெயிட்டை விட இன்னும் அந்த அம்மாவுக்கு வெயிட் அதிகம். 10 குடம் 10 லிட்டர் பிடிக்கும் அந்த குடம். எங்க இருந்து எடுத்துட்டு வருது? கருவறையில இருந்து தூக்கிக்கிட்டு வருது. அவன் தள்ளுங்க. நாங்க நம்ம எல்லாம் யூனிஃபார்மா, ஆண்கள் பூரா பச்சை வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, அவங்க பச்சை துண்டு. பெண்கள் பூரா இந்த ட்ரெஸ்ஸுங்கிறதுனால அது அந்த அடையாளம் கரெக்டா இருக்கா? உள்ள சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க தீவாரணை காட்டுறவங்க. இந்தாமா உன் பாலுக்கு வந்து இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அந்த அரசங்கத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா கொண்டுகிட்டு வருது, தூக்கி தள்ளி தள்ளி வந்து எங்கள்கிட்ட வந்து ஐயா அப்படின்னுச்சு. என்னம்மா அப்படின்னு. நாங்க உள்ள பால் குடம் செலுத்தலாம்னா அங்க இருக்கிறவங்க இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க அங்க அரச மத்தியில உட்கார்ந்து இருக்காங்க, ஒரே யூனிஃபார்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு கொடுத்து விட்டாங்க. சரி ரைட், உட்காருமா. உட்கார வச்சு இந்த மாதிரி 1 டம்ளர் பால் எடுத்து முதல்ல நீ சாப்பிடு. எப்படி ஐயா இருந்துச்சு, நீ சாப்பிடு தாயி அப்படின்னு அவன் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தோம். ஒரு 3/4 வாசி தீர்ந்தது, மீதி 1/4 வாசி இருந்தது. சரியா? பார்த்த இவங்க சாமி எல்லாமே நம்மளே, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல விடு. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1/2 கிளாஸ், அது ஒரு 50 பேருக்கு கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்.
ஏன்னா இதெல்லாம் அவங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ எல்லாருக்கும் கொடுத்தா சந்தோஷம். சாப்பிட்டு முடிக்க எல்லாம் முடிக்க அதுல ஒரு 2 பேர் அந்த பக்கம் இருந்து வந்தாங்க. பாறையா கணக்கம்பட்டியார் குரூப்புக்கு உள்ள இருந்து பாலாபிஷேகம் வருது, நமக்கு வருமா அப்படின்னு எல்லாத்துக்கும் கேட்கும்படியா சொல்லிட்டு அவங்க நம்ம கொஞ்சம் மிந்தி வந்திருந்தா நமக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. புரியுதா? சாப்பிட்டு முடிச்சோம், கொஞ்ச நேரம் கழிச்சிச்சு. அண்ணா எங்களுக்கு மணி 4:30 ஆயிருச்சு. 5 மணிக்கு அது என்ன தங்கச்சப்பரமா வருதுன்னுட்டாங்க. வருதுன்னு சொன்ன உடனே நாங்க அதெல்லாம் நகண்டு ஒரு வழியா அந்த பக்கத்துக்கு போயிட்டோம். இங்கேயும் கவுரு கட்டுறான், அங்கேயும் கவுரு கட்டுறான், ஊடால ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கவுரை பிடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். உண்மையா நடந்ததுப்பா. சரியா? நின்றுட்டு இருக்கோம். தங்கம் அந்த அந்த செட்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. அந்த கூட வந்து ஒரு விறுவிறு வந்தாரு, இந்த கௌத்த முத்தர் அவுத்தது, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க அப்படின்ட்டாரு. நாங்க 60 பேர் அப்படியே முன்னாடி போய் நல்லா நின்று சௌரியமா பார்த்துட்டு, எப்ப எல்லாம் பாத்துக்கோங்கப்பா, இதுதான் தங்கம்மா, நான் இப்படிதான் சொன்னேன், இதுதான் தங்கம்மா பாத்துக்கோங்கப்பா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் 2 பக்கம் கவுரை கட்டிட்டு அதுக்கப்புறம் இழுத்தாங்க. இதுதான் உணர்வு. எப்படி? அந்த இடத்துல என் கூட வந்த பக்தர்களுக்கு உணர்வு விரிச்சோ இல்லையோ தெரியாது. ஏன்னா வந்தாச்சு, நம்ம எப்ப ஊருக்கு போவோம்னு தான் இருந்திருப்பாங்க இல்லையா? இது எல்லாம் யதார்த்தமா இருக்கிறது தான். அவங்க உணர்வு எங்க? மாலையை சுமக்கும் போது 48 நாள் இருந்தான் பாரு, அந்த உணர்வுக்கு உண்டான பலன் இங்க கிடைச்சிச்சு. எப்படி? 48 நாள் இருந்தான் பாரு அவன் உணர்வோட, அதனுடைய விளைவு இங்க கிடைச்சிச்சு. எங்க சரியா? இந்த காளிப்பன் சாமி கூட எங்கிட்ட 2 தடவை கேட்டிருக்காரு, என்ன சாமி பழனிக்கு இதோட 3 வாட்டி உங்க கூட வந்துட்டா மலையேற விட மாட்டேங்க கேட்டிருக்காரு. புரியுதா? மலை ஏறணுங்கிற உத்தரவு இல்லப்பா, போக முடியாது வா, அப்படித்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். புரிஞ்சதா? அது மாதிரிதான் தெய்வீக வழிபாட்டுல நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு. எப்படி? உண்மையா உணர்வோட உள்ளுணர்வோட வணங்கு, அந்த தெய்வம் உனக்கு செவி சாய்க்கும். பெருமிதத்துக்கும் மற்றவனுக்காக வேண்டி நீ வணங்கினால் எந்த தெய்வமும் உன்னைய ஏறெடுத்து பார்க்காது. நீ 1000 அபிஷேகம் பண்ணலாம், 1000 தங்கத்தை குமிக்கலாம், எனத்தை வேணாலும் பண்ணலாம். ஆனா அவங்க கண் திறந்து ஏறெடுத்து பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான், 1000 இது பண்ணுனப்பா, ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அந்த உண்மை உணர்வோட இருக்கணும். புரியுதா? இப்ப இவங்கெல்லாம் மாலை போடுறாங்க, அவங்களுடைய நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கும்.